نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையில் இந்த பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளை பற்றி தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது மக்களுக்கு சொல்கிறார்கள், மக்களே, இந்த மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா என்ற கேள்வியை வைத்து சொல்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அறிந்தவர்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மாதம் புனிதமானது. இந்த நாள் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அறிந்தவர்கள். இந்த நாள் புனிதமானது. இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மினாவுடைய நாளில் சொன்னதாக செய்திகள் வருகிறது. நஹருடைய அந்த நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாள் மகத்தான ஒரு நாள் என்ற செய்தியை சொல்கிறார்கள். இந்த மாதம் புனிதமானது, இந்த நாள் புனிதமானது, மக்கமா நகரம் புனிதமானது, அதுபோல ஒவ்வொருடைய மூமினுடைய மானம் மரியாதை புனிதமானது, அவனுடைய உடைமைகள் புனிமையானது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது ஆண்டு தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது இந்த செய்தியை சொல்கிறார்கள். அந்த இறுதி ஹஜ்ஜில் தான் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். ஹஜ் பெருநாளுடைய தினம் என்று வந்துவிட்டாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகம், அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பை பற்றி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லும் பொழுது வத்தக்குல்லாஹ இப்ராஹிம வ ஹலீலா,
இப்ராஹீமை நம்முடைய உற்ற நண்பராக ஆக்கிக் கொண்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் உள்ள மனிதர்களிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி சொல்கிறார். அல்லாஹ் தான் அவருக்கு நெருங்கியவர்களாக, நெருங்கிய நண்பராக இருக்கிறார் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அந்த சிறப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு சிறப்பான செய்தியை சொல்கிறார்கள். மறுமை நாளுடைய நாள் இருக்கு பார்த்தீர்களா? மறுமை நாளில் கேள்விகள் கேட்கப்பட்டு எல்லோரும் அந்த சிலையை நின்று கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் நிர்வாணமாகத்தான் இருப்போம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நிர்வாணமாக அந்த திடலில் நாம் அனைவரும் நின்று கொண்டிருப்போம். அப்படி நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆடை அணிவிப்பான். யாருக்கு என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள். ஏன் அந்த சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்று பார்த்தால், அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லும் பொழுது, இப்ராஹிம் நம்முடைய கட்டளைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சொல் செயல்களை திறம்பட செய்யக்கூடியவராக இருந்தார். நபிமார்களிலே பெரும்பாலானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிவந்தவர்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், இப்படி வரிசையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல் தான் எல்லாமே. அதுபோல யூதர்கள் இஸ்ஹாக்குடைய வழி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சிறப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவம், தன்னுடைய இளமை பருவத்திலே தன்னுடைய தந்தையோடு இருக்கிறார். தந்தையோடு இருக்கும் பொழுது ஷிர்க், இணை வைத்தல், சிலை வணக்கம் அந்த மக்களிடம் மிகப்பெரிய குடியாக இருந்தது. அதுதான் முதலாவது செய்தி. என்னென்று சொன்னால், சிலை வணக்கத்திற்கு எதிராக தன்னுடைய தந்தையிடம் பேசுகிறார். தந்தையே, நீங்கள் பேசுவதை இந்த சிலை அறியுமா என்ற கேள்வியை கேட்கிறார்கள். அல்லது அது பதிலளிக்குமா என்று கேட்கும் பொழுது இருவருக்கும் சண்டை. பெத்த தந்தை சொல்கிறார், பேசினாய் என்று சொன்னால் உன்னை கல்லெறிந்து கொன்று விடுவேன் என்ற செய்தி சொன்னார். ஒரு தந்தை தன்னுடைய மகனை சொல்லுகிறார், இப்படி என் தெய்வங்களை நீ இழிவுபடுத்தினாய் என்று சொன்னால் என்னோடு இருக்காது, உன்னை கல்லறிந்து கொண்டு விடுவேன், சென்று விடு. வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். அப்படியும் அவர்களுடைய பிரச்சாரம் நிற்கவில்லை. இந்த பிரச்சாரத்தை மேலும் மேற்கொள்கிறார்கள். மன்னரிடம் கொண்டு வரப்படுகிறார்கள். மன்னர் சொல்கிறார், இவரை நெருப்பு குண்டத்திலே வீசிவிடுங்கள். உயிரா? அது போனால் என்ன, என் இறைவனுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி நினைத்து நிற்கிறார்கள். வீசப்படுகிறது, நெருப்பு குண்டம் உண்டாக்கப்படுகிறது. யார்? மன்னரால் உண்டாக்கப்பட்ட நெருப்பு குண்டம் வீசப்படுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருப்பே கட்டளையிடுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிருக்கும் கவலை இல்லை. இந்த இணை வைத்தலை சொல்லும் பொழுது இந்த தர்காக்கள் கூட்டம் நம்மை எவ்வளவு கேவலமாக பேசினாலும் கவலைப்படக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை,
எல்லா நபிமார்களையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்க்குக்கு எதிராகத்தான் அனுப்பினார். எந்த நபியா? நூஹுடைய ஆரம்பித்து நபி நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஆதமுக்கு பிறகு முதலாவதாக வந்த நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி அளவரை ஷிர்க்குக்கு எதிராகத்தான், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற தடுப்பதற்காகத்தான் எழுப்பப்பட்டார். இது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இளமை பருவத்திற்கு பிறகு திருமணம் முடிக்கிறார்கள். சாரா அம்மையாரை திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்து வயோதிகம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் சாரா அம்மையார் சொல்லுகிறார்கள், ஹாஜிராவை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். முதல் மனைவி தனக்கு குழந்தை இல்லை, பாக்கியம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் இரண்டாவதாக ஹாஜிரா அவர்களை திருமணம் செய்திருக்கிறார்கள். திருமணம் முடித்து விட்டால் குழந்தை பாக்கியம் சோதனை அங்கேதான் ஆரம்பிக்கிறது. குழந்தை பெற்றெடுத்து விட்டார்கள். குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியை அனுப்புகிறார். இப்ராஹிமே, இப்ராஹிமுடைய ஊர் வேற, அது இன்றைக்கு பலஸ்தீனு, லெபனானு, ஈரான் அப்படி ஒட்டுமொத்தமாக உள்ளது. அங்கிருந்து என்ன செய்றாங்க, இன்ன ஊருக்கு செல், மக்கமான் அவர்களுடைய ஒரு பொட்டல் திடல் அங்கே கொண்டு வந்து பிள்ளைகளை என்ன செய்றாங்க, பிள்ளையையும் மனைவியும் அழைத்து வருகிறார்கள். அங்கே விட்டுறாங்க. ஒரு ஆள் அரவமே கிடையாது. பிறகுதான் புறநர் நிர்மாணம் செல்லப்படுகிறது. காபா பிறகு தன்னுடைய மகனை வைத்துத்தான் புட நிர்மாணம் செய்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி கொண்டு வந்து விட்டு விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே போயிட்டே இருக்கிறார். கொண்டு வந்து விட்டாச்சு, உள்ள இருக்குது. தாய் என்ன செய்றாங்க, இப்ராஹிமே 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 அப்படியே போயிட்டே இருக்கிறார். அப்ப என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு அப்பொழுதுதான் தெரிகிறது, இப்ராஹிமே இது உங்களுடைய இறைவனின் கட்டளையா? நான் அவ்வளவுதான் பதில். அப்படி நினைச்சுங்க போய்கிட்டே இருந்தார். இப்படி தன்னுடைய குழந்தையையும் தன்னுடைய மனைவியையும் அல்லாஹ்வின் கட்டளை மட்டும்தான். ஏன் என்ற கேள்வி இல்லை. ஆள் அரவம் இல்லையே, தண்ணீர் இல்லையே, மனிதர்கள் இல்லையே, எப்படி நான் கொண்டு விடுவேன் என்ற ஒரு கேள்வியும் இல்லை. அல்லாஹ் சொன்னால் கொண்டு போய் விட்டார். சிறப்பு அதுதான். கலீலாக போவதற்கு சிறப்பு என்னன்னு சொன்னா அதான். பிறகு என்ன, உங்களெல்லாம் ஜம்ஜம் இப்படி ஊற்றாகிறது, மக்கள் பெருகுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவினால் மக்கள் பெருகிறார். அது மட்டுமல்ல, சை என்று சொல்லக்கூடிய பருவ வயது அடைகிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சை என்று சொன்னால் கையை பிடிச்சி நடக்கணும்ல, நம்ம சொல்றது பிள்ளைங்க கேட்கும்ல, அந்த காலம். அந்த காலத்திற்கு வரும்போது மீண்டும் நடக்கிறாங்க, அல்லாஹ் வஹியை கனவின் மூலமாக அனுப்புகிறார். கனவு என்ன கனவு? குழந்தையை அறுத்து பலியிடுவது. பெத்த குழந்தை ஒன்றே ஒன்று, கண்டே கண்ணு. முதல் மனைவிக்கு இல்ல, இரண்டாவது மனைவிக்கு பிறந்தது ஒன்று. அந்த ஒன்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறுத்து பலியிட சொல்கிறார். மகனிடம் சொல்கிறார்கள், மகன் என்ன, அல்லாஹ்வின் கட்டளை அது என்று சொன்னால் சாதாரணமாக நிறைவேற்றுங்கள். அவர்களை குப்பரை படிக்கிறாங்க. குப்பரை தான் மல்லாக்கையில் குப்பரை படிக்கிறார்கள். கழுத்து கத்தியை எடுக்கும்போது தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமே நம்முடைய கட்டளையை நிறைவேற்றி விட்டீர்கள், ஒரு ஆட்டை பலியிடுங்கள் என்று. ஆட்டு குர்பான். இப்படி எதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையாக சொல்கிறானோ, வஹியாக சொல்கிறானோ, அதை நிறைவேற்றக்கூடியவராக இருந்ததனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலீலாக ஆக்கினார், தன்னுடைய உற்ற நண்பராக.
நாம் எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றியவர்களாக இருக்கிறோம்? மகன், தாய், தந்தை, பிறகு என்ன செய்றாங்க? சாராயம்மையாளுக்கு மறுபடியும் இருக்கு. வயோதிக பிறகுதான் இஸ்ஹாக்கு பிறக்கிறாங்க. அந்த இஸ்ஹாக்கின் வழித்தோன்றர்கள் தான் யூதர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாள் மகத்தான நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 10 தினங்களும் அல்லாஹ்வை நினைவு கூர்வதாக இருக்கிறது. இந்த கடைசியான இந்த தினம் குர்பானுடைய தினம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இறையச்சத்தோடு செய்யக்கூடிய குர்பான். இறையச்சத்தோடு இருக்கணும். ஏன்? நீங்கள் அறுக்கக்கூடிய ஆடோ அல்லது அதனுடைய இறைச்சியோ நம்மை அடைவதே இல்லை. மாறாக இறையச்சம் மட்டுமே அடையும். தொழுகைக்கு பிறகு செல்லக்கூடிய மக்கள் குர்பானியை கொடுக்கக்கூடியவர்களாக கொள்ளும். இந்த குர்பானியை பொறுத்தவரை ஆடு, மாடு, ஒட்டகம். ஆடாக இருந்தால் ஒரு குடும்பத்திற்கு 1, மாடாக இருந்தால் 7 குடும்பத்தார்கள் அல்லது 7 நபர்கள், ஒட்டகமாக இருந்தால் 10 நபர்கள் அல்லது 7 அல்லது 10 வரைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகைகள் குர்பான் கொடுத்தார்கள். அந்த 100லே 60க்கு மேற்பட்ட ஒட்டகங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அறுத்தார்கள். யாருக்கெல்லாம் அதற்கு அறுப்பதற்கு உங்களால் தெரியுமே, பெரிய செய்தியே இல்லை. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், இந்த 2 தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆட்டை கிடைத்த வேண்டியது கையில் அழகிய கூர்மையான கத்தியை வைத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், இந்த 2 தான் இல்லை. அறுத்துட்டீங்கன்னா சரி, 3 பங்கு வைக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை கொடுத்தார்கள். ஒரே ஒரு சப்பையை மட்டும் எடுத்துட்டு பாக்கி எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அப்படி எங்கும் சொல்லப்படல. எவ்வளவு நீங்கள் சேமிக்க முடியுமோ சேமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உறவினர்கள் அறுக்கவில்லையே, அவர்களுக்கு கொடுங்கள். ஏழைகள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு கொடுக்கலாம். எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். முழு ஆட்டில் ஒரே ஒரு குந்துண்டை எடுத்துட்டு மொட்டமாக கொடுக்கலாம். முழு மாட்டில் ஒரே ஒரு சப்பை எடுத்துட்டு முழுவதுமாக கொடுக்கலாம். ஏன்? ஏழைகளுக்கு கொடுப்பதுதான் சிறப்பு. அதில் தான் நன்மை அதிகமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாள், இந்த மாதம் அனைத்தும் புனிதமானது. இந்த புனிதமான இந்த நாளில் இந்த இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடமை குர்பான் தான். இயன்ற மக்கள் யாரெல்லாம் உங்களுக்கு இயல்கிறதோ, குர்பான் 3 நாள் இருக்கு. இன்றைக்கு, நாளை, நாளை மற்ற நாள், 3 நாளும் என்ன செய்யலாம்? குர்பான் கொடுக்கலாம். குர்பான் கொடுக்கக்கூடிய மக்கள் குர்பான் கொடுத்து ஏழை எளியவர்களுக்கும் கொடுங்கள், நீங்களும் சாப்பிடுங்கள், உறவினர்களுக்கும் கொடுக்கலாம். வாஹிர் கவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.